Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். The element expected to form largest ion to achieve the nearest noble gas configurations. இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிடுது. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுறதுனால வந்து 10 ஆகுது. அப்போ வந்து இது வந்து நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது. ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 9, ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. அப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பரும் 10 ஆகிடும். நைட்ரஜன் பார்த்தோன்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7, இது வந்து 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ இது வந்து N3 மைனஸாக ஃபார்ம் ஆகுது. சோடியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு Na ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் ஆஃப் த அயான் வந்து டிக்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் த அயான் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் ஆஃப் த அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறையும் பொழுது நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் சைஸ் ஆஃப் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னா நைட்ரஜன் 3- N3- தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. Thank you student, all the best.